வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2க்கான ஆன்சர் ஷீட் விச் மீன்ஸ் ஓஎம்ஆர் ஷீட் அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 4 days தான் இருக்குது டைம், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் போய்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் ஓஎம்ஆர் ஷீட் எப்படி எடுக்குன்றது நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிசின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஆக்சுவலாக இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், சரிங்களா? ஓஎம்ஆர் ஷீட்டோட லிங்க்கை ஸ்ட்ரைட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகும். ஓகே, டிஎன்பிசி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கீழே ஓஎம்ஆர் ஷீட் டெமோ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ சம்திங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த லிங்க் வரும். இதில் வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைனா அதுக்கு மேலே டவுன்லோடுன்ற ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அந்த ஷீட்டு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிட்டு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதுதான் பார்த்தோன்னா ஓஎம்ஆர் ஷீட். நீங்கள் இப்போ 14ஆம் தேதி எழுதக்கூடிய எக்ஸாமுக்கான ஓஎம்ஆர் ஷீட் இது தான். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணக்கூடாது, மிஸ்டேக் பண்ணிவிட்டால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட் இப்படி தான் இருக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடு இருக்குது இல்லையா? ஸோ லெஃப்ட் சைடில் உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் வாங்கினதும் இதுதான் ஃபஸ்ட் பேஜ், சரிங்களா? ஓஎம்ஆர் ஷீட் வாங்கினதும் ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ மேலே அந்த டேபிளருக்கு மேலே உங்களோட ஃபோட்டோ வரும். நீங்கள் தான் சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட்டு, சென்டரு ப்ளஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் எக்ஸாம் சென்டரில் அரை கண்காணிப்பாளர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த உங்கள் கிளாஸில் இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் ஏதாச்சும் மிஸ்டேக் அந்த மாதிரி என்னோடது இது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ சொன்னிட்டிங்கன்னா அவங்க அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அண்ட் தென் டேட் ஆஃப் செஷன் இது எல்லாத்தையும் ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கான்றதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் பக்கம் வச்சுக்கோங்க, ஓஎம்ஆர் ஷீட்டு பக்கம் வச்சுக்கின்னு 1 by 1 செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் ஷீட் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சைடு. இதில் நீங்கள் ஷேடோ பண்ணணும், சரிங்களா? ஷேடோ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க, இல்லை கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டான கொஷினுக்கு ஷேடோ பண்ணாமல் மாற்றி பண்ணிவிடுவீங்க. கரெக்டாக கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து செகண்ட் பேஜ் மீன்ஸ் லாஸ்ட் பேஜில், செகண்ட் பேஜில் 4வது பேஜில் கீழே ரைட் சைடில் இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா? அங்கே உங்களோட சைன் போடணும், சரிங்களா? கம்பல்சரி உங்களோட சைன் அங்கே போட்டிருக்கணும். அதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சைன் எப்படி இருக்கும்? ஸோ ஜஸ்ட் நான் சும்மா பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன், ஜஸ்ட் நான் எழுதுகிறேன். அங்கே உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஹால் டிக்கெட் சரி அப்ளை பண்ணும்போது ஒரு சிக்னேச்சர் கொடுத்தேனே அதுவே போடணும், அதுவே போடுங்க, பெட்டர் தான். ஸோ அதே போடுங்க, எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வராமல் இருக்கும், சரிங்களா? ஓகே, அடுத்து 3rd பேஜில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாமா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதார அறிவுரைகளையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் படித்துவிட்டு பக்கம் 2 வலதுபுறம் பக்கத்தில் கட்டத்தில் தேர்வருக்கு முன் கையொப்பமிடவும். மேலும் தேர்வு முடிந்த பின் விவரங்களை சரிபார்த்து 3ஆம் பக்கம் 1 பகுதி 2 உரிய இடத்தில் கையொப்பம் இடாமல் தவறினால் உங்கள் விடைத்தாள் செல்லத்தக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்லேயும் லாஸ்ட் பேஜ்லேயும் நீங்கள் கம்பல்சரி கையில் சைன் போடணும்னு சொல்லியிருக்காங்க, சிக்னேச்சர். அது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இங்கே ஃபோட்டோ இருக்கான்னு முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் ஃபோட்டோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கலாமா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க மறக்காமல், ஏன்னா எக்ஸாம் எழுதுவோம், கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ 2வது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா விடைத்தாளில் அனைத்து விவரங்களையும் எழுதவும். நிரப்ப கருமை பிளாக் பாயில் பென் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ பிளாக் பாயில் பென் நீங்கள் கடையில் கேட்டிங்களே தருவாங்க. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா அந்த லீக் ஆகிற மை பென்றதை விட அந்த லீக் ஆகிற பெண்ணெல்லாம் சம்திங் யூஸ் பண்ண வேண்டாம். இங்கு பென்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பால் பாயிண்ட் பென் சொல்லுவாங்க. பிளாக் கலர் வாங்கிக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஏன்னா ஷேடோ பண்ணிங்கன்னா கரெக்டாக கலர் உங்களுக்கு கரெக்டாக வியூ ஆகும்.
ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து தேர்வு முடிந்த பின் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை வந்து ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு எங்கே ஒட்டணும், எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக கொடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு தயங்காமல் நீங்கள் கேளுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அவங்களோட வேலை. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, விடைத்தாள் உட்பட தேவையற்ற குறிப்புகள் ஏதாவது குறியீடுகள் செய்வதோ கூடாது. விடைத்தாளில் உள்பட்ட குறியீட்டினை சேதப்படுத்தக்கூடாது, கிழிக்கக்கூடாது, ஏதாச்சும் எழுதக்கூடாது, ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயம், அன்வான்ட் விஷயம் எல்லாத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. அதுக்கு உண்டான கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிக் பண்ணணும், எப்படி ஷேடாக பண்ணணும், எது கரெக்டான முறை, எது தப்பான முறை எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்படிலாம் ஷேடாக பண்ணணுன்றது கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக எக்ஸாம் நிதானமாக பொறுமையாக எழுதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கரெக்டான கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது ஒரே ஒரு சஜஷன் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் எழுதுறீங்க, ஒரு கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனில் எதெல்லாம் நெக்லெக்ட் பண்ண முடியுன்றதை பாருங்கள். சரிங்களா? எதெல்லாம் தேவையில்லாதோ அதை நெக்லெக்ட் பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஸோ சேவநாயகன் சேனல் மூலிமா கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். மிஸ் யூ.